வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே சி ப்ளஸ் ப்ளஸ் பத்திய ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் குடுத்துருக்கேன். அது வந்து ஜான் ஸ்ட்ரஸ்ட்ரப் அவர் எழுதின புக்க வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் எடுத்திருக்க புக் என்ன அப்படின்னா, பாலகுருசாமி அவங்களோட புக்கு. பாலகுருசாமி புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரீஃபா எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கான அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. நிறைய எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாப்டர் முடிய நிறைய சம்மரி கொடுத்து பெரிய ப்ரீஃப் நிறைய ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த கம்ப்ளீட்டாக அந்த புக் முடிஞ்சு அந்த புக் வந்து அதாவது கம்ப்ளீட்டாக அந்த புக் பேக் இருக்கு இல்லையா, ஓவரால் புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறமா ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸு அதுக்கப்புறமா நிறைய ஒன் வேர்ட்ஸ் வந்து வித் டெஃபினிஷனோட ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போதே. ஸோ நமக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த புக் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, உங்கள்கிட்ட எந்த புக் இருக்கோ அந்த புக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் என்னோட அட்வைஸ் வந்து நீங்கள் பாலகுருசாமி புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து 3rd எடிஷன் இருக்குது. இப்போ நான் ஆன்லைனில் வந்து எக்ஸாம்பிள் வச்சு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலகுருசாமி அவங்களோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சி ப்ளஸ் ப்ளஸ். இது வந்து 6th எடிஷன் நினைக்கிறேன். 6th எடிஷன் தான் நான் இப்போ வந்து ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் அவங்கள்ட்ட அந்த புக் இல்லை, எனக்கு இந்த புக் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புக் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லைன் பை லைன் வந்து ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே சமயத்தில் லைன் பை லைன் இடையிடையே இருக்கக்கூடிய அந்த ஒன் வேர்டையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நிறைய ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? So C++ is an object-oriented programming language. It was developed by John Stroop at AT&T Bell Laboratories in Murray Hill, New Jersey, USA in the early 1980s. Okay. ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, ஜான் ஸ்ட்ரப் அவர் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன இதில் பார்த்தீங்கன்னா, AT&T பெல் லேபரட்டரிஸில் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சிக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ், சி வந்து யாரை கொண்டுட்டு வந்தா, சி கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னா டென்னிஸ் ரிச்சி. அதே மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஜான் ஸ்ட்ரப். ஓகே, சியை என்னன்னு சொல்லி அழைப்போம், சினாலே ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, சி வந்து மேக்ஸிமம் அந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் வரும், ஒரு ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி. ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்க. அந்த சியோட ஒரு எக்ஸ்டென்ஷன், சியோட ஒரு நியூ வெர்ஷன் தான் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அதை வந்து ஆப்ஜெக்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சி பார்த்தீங்க அப்படின்னா, சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து சியில் இருக்குது அப்படின்னா கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து எதில் இருக்கும்னா சி ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ அதனால தான் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆப்ஜெக்ட்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா ஒரு திங், ஏதாவது ஒரு பொருள், அதுதான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துருக்கோம்னா ஸ்டூடெண்ட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் வரும். அவனோட என்ரோல்மெண்ட் நம்பர் வரும், அதுக்கப்புறமா அவங்க வந்து எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன செக்ஷன், அவங்களோட அட்ரஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே செப்பரேட் ஆப்ஜெக்ட்ஸாக வரும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இன்னும் சொல்கிறோம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு இருக்குது. என்ன அப்படின்னா C++ is an extension of a C with a major addition of class construct future. அதாவது கிளாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபியூச்சரே சி ப்ளஸ் ப்ளஸில் தான் இருக்குது. சியில் வந்து கிடையவே கிடையாது. சியில் வந்து கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. சி ப்ளஸ் ப்ளஸில் மட்டும்தான் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரப் இனிஷியலி கால்டு த நியூ லாங்குவேஜ் சி வித் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ ஸ்ட்ரப் வந்து எப்படி வந்து இந்த லாங்குவேஜை அழைத்தார் அப்படின்ட்டு, அவர் வந்து சி வித்
கிளாஸஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் 1983ல தான் அவர் வந்து அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணி சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காரு. இந்த ப்ளஸ் ப்ளஸ்னாலே என்ன, அது ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து எதுக்காண்டி வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கூடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ப்ளஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் தட் மீன்ஸ் அது வந்து சியோட ஒரு நியூ வெர்ஷனாக இருக்குது, ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த சியை வந்து என்னென்னு அந்த சியோட நியூ வெர்ஷன், ஸோ விச் இஸ் சி ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, அதனால தான் அவங்க சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் அழைச்ச அந்த லாங்குவேஜோட அந்த பேர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா சி வித் கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் அதை வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா இதில் வந்து 1990ல பார்த்தீங்கன்னா, நிறைய நம்பர் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 1997ல் வந்து ANSI ISO ஸ்டாண்டர்ட் கமிட்டி ஸ்டாண்டர்டைஸ் தீஸ் சேஞ்சஸ் அண்ட் ஆடட் செவரல் நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. எனி இம்பார்ட்டன்ட் ஒரு ஒன் வேர்டு இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ் இஸ் எ சூப்பர் செட் ஆஃப் சி. ஸோ அது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம், சப்செட் ஆஃப் சியா இல்லைனா சூப்பர் செட் ஆஃப் சியான்னு கேட்பாங்க. நமக்கு வந்து சூப்பர் செட் ஆஃப் சி தான் வரும், அந்த இடத்துல குழம்பிடக்கூடாது. இஸ் த சூப்பர் செட் ஆஃப் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு வேரியேஷன், சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் சியில் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கிடையாது. ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா the most important facilities that C++ adds on to C are classes, inheritance, functions overloading, operator overloading. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஃபியூச்சர்ஸ் எனேபிள் கிரியேட்டிங் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா ஏடிடி. ஸோ அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப் and support polymorphism, thereby making a C++ a truly object-oriented programming language. ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கக்கூடியது, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர், அதுக்கப்புறமா வந்து இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப், அதுதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பாலிமார்பிசம் மேக்ஸிமம் ஃபைண்டர்ஸில் வரும். thereby making C++ a truly object-oriented programming language. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அதுக்கப்புறமா பாலிமார்பிசம், இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே, அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இந்த மாதிரியான கான்செப்ட் தான் வந்து அந்த சியில் இருந்து சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நியூ வெர்ஷனை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the addition of new features has transformed a C from a language that currently facilitates top-down structure design to one that provides a bottom-up object-oriented design. டாப்-டவுன் அப்ரோச் வந்து சியில் வரும், பாட்டம்-அப் அப்ரோச் வந்து C++ வரும். சரிங்களா? அதாவது பாட்டம்-அப் அப்படிங்கச்சுமே கீழே இருந்து மேலே போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு அது எது தான் பார்க்கும் அப்படின்னா மெயின் ஆஃப்குள்ள கிளாஸஸ் தான் பார்க்கும், அதுக்கப்புறமா தான் மேலே போகும். அந்த மாதிரிக்குள்ள கான்செப்ட் இது நீங்கள் போக போக படிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் C++, இது வந்து ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இருந்தாலும் லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு வெர்சடைல் லாங்குவேஜ் ஃபார் ஹேண்ட்லிங் வெரி லார்ஜ் ப்ரோக்ராம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் விர்ச்சுவலி எனி ப்ரோக்ராமிங் டாஸ்க் இன்க்ளூட் டெவலப்மெண்ட் ஆஃப் எடிட்டர்ஸ், கம்பைலர்ஸ், டேட்டாபேசஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியல் அப்ளிகேஷன் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டாபேஸஸே இது கூடலாம் லிங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் யூஸ் பண்ணி, அண்ட் இது ரியல் லைஃப் அப்ளிகேஷன் சிஸ்டத்துலேயும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதனோட ஒரு பெரிய அட்வான்டேஜஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா C++ allows us to create a hierarchy related objects. We can build special object oriented libraries which can used later by many programmers. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லைப்ரரிஸை வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் C++ is able to map the real world problem properly. C part of C++ gives the language able to get closer machine level details. C++ programs are easily maintainable and expandable when new features needs to be implemented. It is very easy to add the existing structure of an object. It is expected that C++ will replace C as a general purpose language in the near future. நான் brief explain பண்ணலாம்.
C++ ப்ரோக்ராம்னா என்ன? சிம்பிள் C++ ப்ரோக்ராம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு குடுத்துருக்கேன். பட் இது வந்து கிளியரா நீங்க பார்க்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் இது வந்து எது குடுத்துருக்காங்க? இன்க்ளூட் ஹெடர் ஃபைல்னு குடுத்துருக்காங்க. யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அதுக்கப்புறமா வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்டிஜர் மெயின் ஆஃப் அவுட் C++ இஸ் பெட்டர் தென் C/n எண்ட் வித் செமிகோலன் அதுக்கப்புறமா ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் 0 தென் எண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து ஐஓ ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் C++ல. அதுக்கு முன்னுக்கு உள்ளதுலலாம் வந்து ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் தான் கொடுத்தாகணும், இல்லைன்னா எரர் காட்டும். ஸோ டாட் ஹெச் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதே இது வந்து ஆன்சர் C++ல வந்து ஐஓ ஸ்ட்ரீம் தான் கொடுத்துருப்பாங்க. இது போக போக புக்கில் ரீட் பண்ண புரியும். நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே கொடுத்துருக்கேன். எப்போவுமே ஹெடர் ஃபைல் வந்து ஹேஷ் இன்க்ளூட் அந்த பர்டிகுலர் லைப்ரரி ஃபங்க்ஷன் வச்சு தான் முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ப்ரீ டிஃபைன் லைப்ரரியை தான் காணிக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ரீ டிஃபைன் லைப்ரரி தான் இந்த ஐஓ ஸ்ட்ரீமோ. இங்கே ஏன் வந்து டாட் ஹெச் கொடுக்கல அப்படின்னா இது வந்து சிக்கு வந்து C++க்கு உள்ளது சரிங்களா. ஹெடர் ஃபைல்னு போட்டு எனி வர டாப்பிக்கில் கிளியராக பார்க்கலாம் இதை பற்றி. பேசிக்காக வந்து நீங்கள் C++ல டாட் ஹெச் கொடுக்கல அப்படின்னா எரர் காணிக்கும். டர்போ C++லலாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டாட் ஹெச் கொடுக்கலன்னா எரர் காட்டும். பட் ஆன்சர் C++ல வந்து டாட் ஹெச் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஹெடர் ஃபைல் வந்து எப்போவுமே டாட் ஹெச் வச்சு தான் என்ன செய்யணும் முடியணும். தென் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி எண்ட் வித் செமிகோலன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டிஜர் மெயினாக C/out C++. ஸோ நம்ம வந்து எதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே டபுள் கோட்ஸில் கொடுக்குறோமோ வாட் எவர் யூ ஷுட் வாட் எவர் யூ புட் இன் த வித்தின் த டபுள் கோட்ஸ். நீங்கள் என்னெல்லாம் டபுள் கோட்ஸில் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வந்து என்ன செய்யும் பிரிண்டட் ஆகி வரும். ஓகே. ஸோ அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு C++ பெட்டர் தென் C. இங்கே ஒரு ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே. இந்த ஸ்பெஷல் கேரக்டரோட வேலை என்ன அப்படின்னா டு ஃபார்ம் ஏ நியூ லைனை கொடுக்கறதுக்காண்டி தான். ஸோ நான் சொன்னேன் நீங்கள் டபுள் கோட்ஸில் என்ன வேணால் கொடுத்தாலும் பிரிண்டட் ஆகும்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி பேக்ஸ்லாஸ் கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்லாஷ்னோ ஸ்லாட்டியோ ஸ்லாஷ் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன செய்யணும் அந்த ஸ்லாஷன் வந்து பிரிண்டட் ஆகி வராது. ஆனால் அந்த ஸ்லாஷனுக்கு என்ன யூஸ் இருக்கோ அந்த யூஸை தான் காட்டும். ஸோ இந்த ஸ்லாஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வேலைன்னா ஒன்லி அது வந்து ஃபார்ம் ஏ நியூ லைன் க்ரியேட் பண்ணதுக்கு தான் இந்த ஸ்லாஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. இந்த எதுக்கடுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உள்ள வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். 2 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட் லைன் இருக்குது. ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட், இன்னொன்று மல்டி லைன் கமாண்ட் இருக்குது. சிங்கிள் லைன் கமாண்ட் வந்து மேக்ஸிமம் டபுள் ஸ்லாஷ் வச்சு தான் கொடுக்கும். இது வந்து C++க்குள்ள ஒரு ஃபியூச்சர். C++க்கு உள்ளது தான் அந்த சிங்கிள் லைன் கமாண்ட் வரும். மல்டி லைன் கமாண்ட் வந்து Cயில் வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர். பட் C++ ஆல்சோ சப்போர்ட் த சிங்கிள் மல்டி லைன் கமாண்டை சப்போர்ட் பண்ணும். அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் அதுக்கப்புறமா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் அதுக்கப்புறமா அந்த கமாண்ட் நம்ம கொடுக்கலாம். எவ்வளோ லைன் வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அது எப்படி மெண்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் ஒரு ஸ்லாஷ் வரும். நீங்கள் இந்த இதுக்குள்ளே எவ்வளோ கமாண்ட் லைன் சொன்னாலும் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுமான்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. இதை எடுக்கவே செய்யாது, கண்டுக்கவே செய்யாது. இது நம்ம ஜஸ்ட் ஒரு யூஸர் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய லார்ஜ் ப்ரோக்ராமில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னே கொஞ்சம் குழப்பம் வரும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மல்டி லைன் கமாண்டு சிங்கிள் லைன் கமாண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதனோட இது வந்து ஜஸ்ட்டு ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருக்கோம். எதுக்காண்டினா அந்த டேட்டா டைப் வந்து இன்டிஜர் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வாய்டு டேட்டா டைப் கொடுக்கலாம். என்ன டேட்டா டைப் பண்ணாலும் நம்ம இந்த மெயின் ஆஃப் முன்னுக்கு கொடுக்கலாம். வாய்டு கொடுத்திங்கன்னா நத்திங் தான் வரும். ஸோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல getch ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த getch ஆஃப் கொடுத்திங்கன்னா நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அந்த ஹெடர் ஃபைலை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். C++ லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருப்போம்னா அந்த மெயின் ஆஃப்குள்ளே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் என்ன மெயின் ஆஃப்குள்ளே என்ன ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ளே இருக்குதோ எந்த லைப்ரரிக்குள்ளே இருக்குதோ அந்த லைப்ரரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக காணிக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து எதில் காணிக்கணும் அந்த ஹெடர் ஃபைலை வந்து காணிப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம ஐஓ ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கோம். ஐஓ ஸ்ட்ரீமுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் வந்து Cout. ஓகே. ஸோ அதனால தான் ஐஓ ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கோம். நீங்கள் Cout கொடுத்துட்டு ஐஓ ஸ்ட்ரீம் கொடுக்கலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் தான் காட்டும்.
அடுத்தல பாருங்க. இது வந்து இந்த ப்ரோகிராம சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The C++ program is collection of functions. சி ப்ரோக்ராம் மாதிரி தான். அது ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராம் சொன்னேன். ப்ரொசீஜர் ஃபாலோனாலே ஃபங்க்ஷன்ஸ் தான். The above example contains only one function main of. as usual execution begins at நார்மலா எப்போவுமே எக்ஸிக்யூஷன் மெயின் ஆஃப்லன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன் வேர்டு கேட்டால் எழுத தெரியணும் உங்களுக்கு. எப்போவுமே வந்து எக்ஸிக்யூஷன் வந்து மெயின் ஆஃப்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறமா தான் அது ஹெட்டர் ஃபைலுக்கே போகும். முதல்லையே ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்கு, அதனால எக்ஸிக்யூஷன் ஹெட்டர் ஃபைலில் வருது அப்படின்னா வராது. எப்போவுமே வந்து எக்ஸிக்யூஷன் மெயின் ஆஃப்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்குள்ளே ஹெட்டர் ஃபைலில் போய் பார்க்கும். சரிங்களா? எவ்ரி C++ ப்ரோக்ராம் must have a main of. C++ is a free form language. Okay, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. C++ is a free form language with a few exception. The compiler ignores carriage returns and white spaces. வந்து என்னச்சியும் கொஞ்சம் இக்னோர் பண்ணுது. என்னென்னா white spaces and carriage returns, இந்த ஸ்லாஷ்லாம் அதில் வரக்கூடியதான். லைக் C++ statements terminate with semicolon. அதே மாதிரி தான் every statement end with semicolon. ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் பார்த்தோம். So C++ introduce a new command symbol that is double slash. ஓகே, ஆனால் C++ல வந்து என்ன கொடுக்குறோம்? ஸ்லாஷ் ஸ்டார் கொடுக்குறோம். நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் ஸ்டார். இது வந்து மல்டிலைன் கமாண்ட். இது வந்து டபுள் ஸ்லாஷ் வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். ஓகே, ஸோ கமாண்ட் ஸ்டார்ட் வித் டபுள் ஸ்லாஷ் சிம்பிள் அண்ட் டெர்மினேட் த எண்ட் ஆஃப் த லைன். இதுக்கு வந்து முடிவு இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஆனால் அந்த ஒரு லைனில் தான் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்த லைனில் கொடுத்தீங்கன்னா அதை வந்து தப்பாக எடுத்துக்கிடும். ஸோ அந்த ஒரு லைன் முடியாது வரைக்கும் நீங்கள் இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த டபுள் ஸ்லாஷ் தொடங்கணும், ஆனால் அதுக்கப்புறமா முடிவு எதுவுமே கிடையாது. அந்த லைனோட முடிவு தான் வரும். The a command may start anywhere in the line and whatever follows till the end of the line is ignored. Note that there is no closing symbol. அதுக்கு வந்து எந்த க்ளோசிங் சிம்பிளும் கிடையாது. ஸோ இதுதான் அந்த இது. ஸோ நீங்கள் சிங்கிள் லைனில் தான் கொடுக்குறோம். ஸோ டபுள் ஸ்லாஷில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இதை அடுத்த லைனுக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் அதே இதை மல்டி லைனாக எப்படி எடுக்கலாம்? ஸ்லாஷ் ஸ்டார் அப்படி. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் C++ ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் சேம் ஆஃப் இட்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சிங்கிள் லைனில் கொடுக்கணும்னா இப்படி செப்பரேட்டாக தான் கொடுக்க முடியும். சிங்கிள் லைன்னா டபுள் ஸ்லாஷு அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதுக்கு எண்டுக்கு பிறகு கிடையாது, ஒரு லைனில் மட்டும்தான் அது வரணும். ஓகே, ஆனால் அதே தான் மல்டி லைன்லாம் பாருங்கள், ஸ்லாஷ் ஸ்டார் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெருசானாலும் அடிச்சுக்கலாம். ஆனால் எண்டு வித்து ஸ்டார் ஸ்லாஷ் முடியும். ஓகே, இனி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு எரரில் கேட்கலாம், எரர் டீபக்கிங்க்கு கேட்கலாம், இல்லை ஃபைண்ட் அவுட் கேட்கலாம், ஃபைண்ட் அவுட்புட் கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் அப்போ வந்து குழம்பிடக்கூடாது. We can use either or both styles in our program. Since this book on C++, we will use only the C++ style. However, remember that we cannot insert a double slash style command within the text of a program line. ஒரு ப்ரோக்ராம் லைனுக்கு உள்ளே வந்து நீங்கள் எப்போவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் போட்டுட்டு அதுக்கு உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுக்கக்கூடாது, இது இப்படி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து எப்போவுமே எங்கே தான் வரணும்? இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் தான் வரணும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஒரு லூப்புக்குள்ளேயோ அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொடுக்கலாம், இந்த ப்ராக்கெட்டை முடித்து இதுக்கு அவுட் சைடில் வேணால் கொடுக்கலாம். இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல வேணால் என்ன கொடுக்கலாம், நம்ம வந்து டபுள் ஸ்லாஷை வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்டாக கொடுக்கலாம், ஆனால் அல்லது மல்டி லைன் கமெண்டாக கொடுக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துருக்காங்க. இது அவுட்புட் கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, any output operator. So the only statement in program, இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆப்ரேட்டர்ட்டு எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அவுட்புட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இந்த இருக்கே, இதுதான் அவுட்புட் ஆப்ரேட்டர் சொல்கிறோம். ஸோ சி அவுட் C+ is better than C. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொட்டேஷன் மார்க்கில் என்ன கொடுத்துருக்கோமோ, ஸ்ட்ரிங் வந்து என்ன கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துருக்கோமோ அது வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரோடியூசஸ் டூ நியூ C++ features, யூ அவுட் அண்ட் இந்த ஆப்ரேட்டர், அவுட்புட் ஆப்ரேட்டர்.
இதை நம்ம என்ன சொல்கிறோம், சி அவுட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த சி அவுட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொன்னேன். இந்த ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இது வந்து சிஸ்டம் லைப்ரரியில் மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டரும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் இன் C++ அப்படிங்கக்கூடிய ஒரு லைப்ரரிக்குள்ளே இருக்குது, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ அதுதான் ஐஓ ஸ்ட்ரீம். ஓகே, ஐஓ மீன்ஸ் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகே, அந்த ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹெடர் ஃபைலுக்குள்ளே தான் எது இருக்குது அப்படின்னா இந்த சி அவுட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே அந்த டாபிக் சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஹியர் த ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ரெப்ரசன்ஸ் ஸ்க்ரீன். எதை தான் வந்து இந்த அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அந்த நமக்கு அவுட்புட் வருது இல்லையா, லாஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணச்சு ஒரு அவுட்புட் காணிக்கலாம், அந்த ஸ்க்ரீனை தான் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு டிரெக்ட் த அவுட்புட் டு அதர் அவுட்புட் டிவைசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால் த இன்செஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. இது ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்செஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்செஷன் மீன்ஸ் இன்செட்ஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த வேரியபிள் டு த ரைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆன் இட்ஸ் லெஃப்ட். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுதாரே. ஸோ இந்த சி அவுட்டு கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி கொடுத்துருக்கோன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எழுதி காணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், சி அவுட் ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. ஸோ அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்செஷன், இந்த ஆப்ரேட்டரோட பேர் வந்து இன்செஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர். இன்செஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர் இது என்ன பண்ணுது அப்படின்னா இதனோட இந்த சைடு இருக்கக்கூடிய, அதாவது ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை அப்படியே எங்கே பாஸ் பண்ணுது அப்படின்னா அதனோட லெஃப்ட் சைடுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே வந்து என்ன செய்யுது, இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்து பாஸ் பண்ணுது. அதுதான் இந்த இன்செஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டரோட வேலை. ரைட் சைடு இருக்கிறத அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பாஸ் பண்ண வேலை. ஸோ இங்கே ரைட் சைடு வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ அப்படியே எங்கே பாஸ் பண்ணுது, அதனோட லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு யார் இருக்கான்னா சி அவுட் இருக்கா. ஸோ சி அவுட்டோட வேலை வந்து என்னது கொடுத்தாலும் அது அப்படியே ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய வேலை தான் இந்த சி அவுட்டோட வேலை. அதுதான் நான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட ரைட் சைடு இருக்கக்கூடியதை எங்கே காட்டுது அப்படின்னா அதனோட லெஃப்ட் சைடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வேலை தான் யாரோட வேலை, இந்த இன்செஷன் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ அங்கேருந்து சி அவுட்டோட வேலை வந்து என்னது கொடுத்துருந்தாலும் அதை வந்து அப்படியே என்ன பண்ணும், ஸோ அவுட்புட்டை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய வேலை. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம என்னென்னையும் சொல்லலாம் அப்படின்னா பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் இட் கேன் ஸ்டில் பி யூஸ்ட் ஃபார் திஸ் purpose. This is an example of how an operator can be used to different purposes depend on ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா நார்மலாக ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய வேலை வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டரோட வேலை வந்து ஜஸ்ட் அடிஷன் மட்டும்தான். அது போக அது ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது அதுக்கு இருக்க வேலை ஒரு வேலை தான், ஆனால் கூடவே நம்ம என்ன செய்கிறோம், இன்னொரு வேலையை கொடுக்குறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இருக்க வேலையை தவிர இன்னொரு வேலையை எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். ஸோ ஓவர்லோட் பண்ணுறோம், அதுக்கு இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆட் பண்ணோம். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதனோட வேலை ஜஸ்ட்டு வந்து பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் தான். ஆனால் அது கூடவே அது என்ன பண்ணுது, இன்செஷன் அண்ட் புட் டு ஆப்ரேட்டராகவும் வேலை பார்க்குது. ஓகே, ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட்டுக்கும் இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் இனி ப்ரீஃபாக படிக்கலாம் போக போக. ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னாலே இது வந்து ஒன் வேர்டு கேட்கக்கூடியது. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா அதாவது இருக்கிற வேலையை கூட என்னோட அடிஷ்னலாக ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒன்று சொல்லித்தரேன் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு. இப்போ நார்மலாக வந்து ப்ளஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வேலை வந்து ஜஸ்ட் அடிஷ்னல் பண்ணக்கூடிய வேலை மட்டும்தான். ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு வேலையும் பார்க்கும். ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் சொல்லுவாங்க, ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய வேலை. அதுக்கும் நம்ம வந்து இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்கிறோம். அதாவது இதுக்கு இருக்க வேலை போக இன்னொரு வேலையை பண்ணுறது. ஓகே,
தென் ஐஓஸ்ட்ரீம் ஃபைல். ஐஓஸ்ட்ரீம்னாலே என்னது? ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கக்கூடியது ஒரு டிரெக்டிவ். அதனோட வேலை வந்து ஹெடர் ஃபைலில் காட்டக்கூடியது. ஸோ இந்த ஐஓஸ்ட்ரீம் இதெல்லாம் வேலை என்ன அப்படின்னா, நம்ம என்ன மெயின் ஆஃபில் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த ஐஓஸ்ட்ரீம் அந்த ஹெடர் ஃபைலில் தான் இருக்கணும். அந்த லைப்ரரி தான் அது லிங்க் பண்ணோம். ஸோ அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, C++ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஹெடர் ஃபைல் தட் வி மே நீடட் டு இன் C++ ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. ஹெடர் ஃபைல் நார்மலாக எக்ஸ்டென்ஷன் எப்படி தான் கொடுக்கும் அப்படின்னா .h அப்படின்னு தான் கொடுக்கும். ஸோ இது வந்து ஓல்டு ஸ்டைலில் வந்து .h கொடுக்கலாம். ஆனால் ANSI C++ வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த .h கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹெடர் ஃபைல்ஸ். அது வந்து நியூ வெர்ஷன் எப்படி இருக்குது, ஓல்டு வெர்ஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ஹெடர் ஃபைலுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ asset.kன்னு கொடுத்துருக்காங்க. கண்டெய்ன்ஸ் மேக்ரோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆடிங் டயக்னோஸ்டிக்ஸ் தட் aid ப்ரோக்ராம் டீபக்கிங். ஸோ இது வந்து நார்மலாக .hன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படி பாருங்கள். நியூ வெர்ஷனில் .hன்னு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ANSI C++ல வந்து ஹெடர் ஃபைலுக்கு .hன்னு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு வேண்டாம். ஆனால் அதே இது டர்போ C++க்குலாம் வந்து .h கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் புக் இருந்துன்னா ஒருக்கா ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அதில் உள்ளது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ நேம் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த நேம் ஸ்பேஸஸ்னா என்னது? ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வந்து டர்போ C++லலாம் கொடுக்கல. பட் ANSI C++ கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கோப், அதனோட ஒரு ஐடென்டிஃபையரோட ஸ்கோப்பை வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய வேலை. வாட் இஸ் ஸ்கோப்? அதனோட லைஃப் டைம், அதாவது இதுக்குள்ளே மட்டும்தான் அதனோட லைஃப் டைம் இருக்கும், அதை விட்டு வெளியில் போகாது. அந்த மாதிரி கொடுக்கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா. So for using these identifiers defined in the namespace scope, you must include the using directive like using namespace std. So here std is a namespace where ANSI C++ standard class libraries are defined. All ANSI C++ program must include this in the directive வந்து கண்டிப்பாக ANSI C++ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக using namespace std கொடுக்கணும். This will bring all the identifiers defined in the current global scope. அதாவது ஒரு சின்ன bracket to இந்த bracket கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் அதனோட லைஃப் டைம் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காண்டி தான் யூஸிங் நேம்ஸ்பேஸ் std அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி கூடலாம் அது வந்து லிங்க் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இது ANSI C++ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, டர்போ C++ல இதை கொடுக்க முடியாது, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸிங் அண்ட் நேம் ஸ்பேஸ் ரெண்டுமே ஒரு நியூ கீவேர்ட்ஸ். இது வந்து எதில் தான் இருக்குது அப்படின்னா C++ல நியூவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் Cயில் வந்து இது கிடையாது. தென் ரிட்டன் டைப் ஆஃப் மெயின். ஸோ ரிட்டன் டைப்னா பாருங்கள், இங்கே வந்து மெயினாக கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்புமே காட்டலை. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி நீங்கள் வித்தவுட் டேட்டா டைப் எதுவுமே ஒரு டேட்டா டைப் கொடுக்காம நீங்கள் மெயின் ஆஃப் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு எரர் காட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் மெயின் ஆஃப் கொடுத்தீங்கன்னா அது வந்து எந்த டேட்டா டைப் என்ன டைப்னே காட்டலை, கண்டிப்பாக எரர் காட்டும். அதே இதை நீங்கள் வாய்டு மெயின் ஆஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ ரிட்டன் ஆகாது. ஏன்னா வாய்டு ரிட்டன் நத்திங். அதே இது நீங்கள் இண்டிஜர் கொடுத்தீங்க அப்படின்னா இண்டிஜர் வேல்யூ ரிட்டன் ஆகும். ஸோ அதை வாங்குறதுக்காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டன் ஆஃப் 0 அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எரர் காட்டும். ஓகே, ஸோ அதே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸோ டீஃபால்ட்டாக வந்து நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா மெயின் ஆஃப் வந்து டீஃபால்ட்டாக வந்து இண்டிஜர் வேல்யூவை தான் எடுக்கும். டிஃபால்ட் டேட்டா டைப் வந்து இண்டிஜர் தான். ஸோ மெயின் ஆஃப் நீங்கள் கொடுக்கலாம். பட் நீங்கள் மெயின் ஆஃப் கொடுத்தாலும் அதுக்கான ரிட்டன் வேல்யூ, அது என்ன வேல்யூ கொடுக்குதோ அதை கெட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ரிட்டன் ஆஃப் அப்படிங்கக்கூடிய ரிட்டன் ஆஃப் 0 அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும் ஃபைனலாட்டு. அதே இது நீங்கள் வாய்டு மெயின் ஆஃப் கொடுத்தீங்கன்னா கெட் CH ஆஃப் கொடுக்கணும். வாய்டு மெயின் ஆஃப் கொடுத்தா எரர் காட்டாது, வேல்யூ ரிட்டன் ஆகாது. பட் அந்த வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காண்டி தான் கெட் CH ஆஃப் கொடுக்குறோம். ஸோ மெயின் ஆஃபோட டிஃபால்ட் டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருக்கா நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சு ஒருக்கா ரீகால் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்குள்ளே இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ரீகால் பண்ணும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஜான் ஸ்ட்ரஸ்டர். சியை டெவலப் பண்ணது டென்னிஸ் ரிச்சி. சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து டெவலப் பண்ணது வந்து பெல் ஏடிஎன்டி பெல் லேபரேட்டரிஸ். ஓகே, சிக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஜான் ஸ்ட்ரஸ்டர் வந்து டெவலப் பண்ண உடனே அந்த லாங்குவேஜை எப்படி அழைச்சிருக்காரு அப்படின்னா, இது வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா சி வித் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி கொடுத்துருக்காரு? ஏன்னா சிக்கு உள்ள ஃபியூச்சருக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபியூச்சர்லேயும் வந்து கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் ஆட் பண்ணனால அவர் வந்து சி வித் கிளாஸஸ் கொடுத்துருக்காரு. அப்புறமா 1990 வந்து அந்த சி வித் கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய நேமை மாற்றி அவங்க வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறாங்க. இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த ப்ளஸ் ப்ளஸ் வந்து எதை கொடுக்குது அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா சியோட நியூ வெர்ஷன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்ளிகேஷன், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நார்மலாக அது வந்து ஒரு ஹெட்டர் ஃபைலில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆன்சர் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆகும். இந்த யூஸிங் நேம் ஸ்பேஸ் இந்த ரெண்டுமே தனித்தனியான கீவேர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எதை காணிக்குது அப்படின்னா அதனோட ஸ்கோப், அதனோட லைஃப் டைம், இந்த இவ்வளோ இடத்துக்குள்ளே தான் அது இருக்குது. அந்த ஐடென்டிஃபையரோட லைஃப் டைமை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஸ்டாண்டர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஓ ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கோம். இது ஆன்சர் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா வெறும் ஐஓ ஸ்ட்ரீம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரியான சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஹெடர் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் காட்டிக்கணும். இந்த ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது ஒரு டிரெக்டிவ். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெட்ஸ் வந்து இந்த ஹெடர் ஃபைலோட யூஸ் என்னென்னா என்னென்ன ஃப்ரீ டிஃபைன் ஆப்ரேட்டர், என்னென்ன ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்லாம் இந்த மெயின் ஆஃப்குள்ளே யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே எந்த லைப்ரரியில் இருக்குதோ அந்த லைப்ரரியை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதுக்காண்டி தான் அந்த ஹெடர் ஃபைலே நம்ம வந்து காட்டுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெயின் ஆஃபில் தொடங்குது. இந்த மெயின் ஆஃப் வந்து நார்மலாக நீங்கள் வெறும் மெயின் ஆஃப் கொடுக்கலாம். வெறும் மெயின் ஆஃப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா டைப் வந்து கண்டிப்பாக இன்டிஜர் தான். இல்லைனா நீங்கள் இன்டிஜர் மெயின் ஆஃப்னு கொடுக்கலாம். ஸோ எது கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான ரிட்டன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதான் ரிட்டன் 0. தென் சி அவுட். அதுக்கு அடுத்தால ஒரு ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். இது என்ன கொடுக்குறோன்னா இன்செர்ஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தால நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். பட் இந்த ஸ்லாஷன் அப்படிங்கிற கூடியது வந்து ஸ்ட்ரிங்காக எடுக்க மாட்டாங்க. அது ஒரு ஸ்பெஷல் எஸ்கேப் சீக்வன்சஸ் கேரக்டர் கூட சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து ஸ்லாஷ் என் மீன்ஸ் ஒரு நியூ லைனை வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட் லைன் இருக்குது. ஒன்று வந்து டபுள் ஸ்லாஷ்னாலே சிங்கிள் லைன் கமாண்ட். சிங்கிள் லைன் கமாண்ட் வந்து டபுள் ஸ்லாஷ் வந்து தொடங்கி அந்த லைனோட எண்ட் வரைக்கும் போகும். ஆனால் மல்டி லைன் கமாண்ட் அப்படி கிடையாது. எவ்வளோ லைன் வேணாலும் நம்ம கொடுத்துக்கிடலாம். அது ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார், அதே மாதிரி எண்டு வித் எப்படி ஆகும் அப்படின்னா ஸ்டார் ஸ்லாஷ் அப்படி வச்சு முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி அவுட்டோட ஆப்ரேட்டரோட யூஸ் என்ன? இது வந்து இன்செர்ஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர்னு சொன்னேன். அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டரோட லெஃப்ட் சைடு யார் இருக்கு, ரைட் சைடு என்ன இருக்குதோ அந்த ரைட் சைடு இருக்கிறத அப்படியே வந்து அதனோட லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ண வேலை, இங்கேருந்து அங்கே வந்து மாற்றுற வேலை தான் இந்த ஆப்ரேட்டரோட வேலை. ஓகே, ஸோ இந்த சி அவுட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி அவுட்டோட யூஸ் வந்து அந்த என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.